மறந்தும் நிற்கும் உங்கள் காரில் இதை செய்து விடாதீர்கள். அனுபவத்தில் இளைஞர் சொன்ன வார்த்தை படு வைரல். மனிதர்களின் வாழ்க்கை மேம்படுவது போல் ஆரம்பத்தில் சைக்கிளில் இருந்து இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி வந்ததில் இருந்து 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் எண்ணிக்கையானது அதிகரித்துள்ளது. கூட்டு குடும்பமாக இருக்கும் நாம் விசேஷ நிகழ்ச்சிக்கு ஒன்றாக செல்லும் போது காரில் சென்றால் நமக்குள் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆனால் காரை முறையாக பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன பிரச்சனை ஏற்படும் என நீங்களே பாருங்கள். சொந்தமாக ஒரு கார் வாங்க வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் கனவாக இருக்கிறது. வசதி இருப்பவர்கள் தங்களின் இருக்கும் பணத்துக்கு ஏற்ப ஆடம்பர கார்களை வாங்குகின்றனர். நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் செகண்ட் ஹேண்ட் காரை வாங்குவோம். அதனை நாம் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் ஆயிரக்கணக்கில் செலவிட்டு பணத்தை வீணடிக்கும் நிலைமை ஏற்படும். அந்த வகையில் காரை வாங்கிவிட்டு வீட்டில் வைத்திருக்கும் பட்சத்தில் கார் நமக்கு செலவை அதிகரித்து கொடுக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் காரின் பேட்டரி பராமரிப்பு என்பது மிக முக்கியம். மனிதனுக்கு உணவு எப்படியோ அப்படித்தான் காருக்கு பெட்ரோல், டீசல் போன்று பேட்டரியும் மிக கட்டாயம். அந்த பேட்டரியானது மாதம் ஒரு முறை பேட்டரிக்கு டிஷ் வாட்டர் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். காரை பயன்படுத்தாமல் சும்மாவே நிறுத்தி போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதேபோல் பேட்டரியின் சார்ஜ் என்பது 12 புள்ளிக்கு மேல் இருந்தால்தான் ஸ்டார்ட் ஆகும். அதற்கு கீழ் அரை புள்ளி குறைந்தாலும் கார் ஸ்டார்ட் ஆகாது. நீண்ட நாள் காரை ஸ்டார்ட் செய்யவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என சில டிப்ஸுகளை மெக்கானிக் கூறுகிறார். எடுக்கலன்னா இந்த எத்த வாரி கழட்டிட்டு ஓரமா விட்டு நீ போகும்போது மாட்டினா வண்டி ஸ்டார்ட் ஆகும். எத்தனை நாள்? ஒரு 10 நாள் கழிச்சு வருவாங்க. 10 நாள் வண்டி கிடப்பில் போட்டால் 10 நாள் போட்டு மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லாட்டா எப்படி மெயின் பண்ணுறது பேட்டரியா? இல்லைன்னா இது டவுன் ஆகும். உங்களுக்கு பேட்டரி வீக் இல்லை, 4 வருஷம் வச்சுல பேட்டரி வீக்காக இருக்கும் உங்களுக்கு. புரியுங்களா? புது பேட்டரி இன்னும் ஆகாது, ஒரு மாதம் 20 நாள் ஓகே இருக்கும். இந்த பல பேட்டரி இல்லாது இதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் டவுன் ஆகும். இந்த எத்த வரி கழட்டி ஓரமாக விட்டு நீ போகும்போது மாட்டினா ஓகே ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் பேட்டரி உட்காரும் உட்காரும். அது இதுன்னா தண்ணி ஊற்றணும். நீ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆட்டா கண்டிப்பாக செக் பண்ணணும். என்னென்னா அது வண்டி பழசாயிடுச்சுல்ல, அதனால தான் நீ செக் பண்ணுவேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அது, அதனால தான் செக் பண்ணுவோம். என்ன மாற்றணும்? அதில் டிஸ்டில் வாட்டர், இந்த செல்லில் டிஸ்டில் வாட்டர் அவ்வளோதான். மாதத்துக்கு ஒரு ஆட்டை பார்க்கணும். ஆமாம், மாட்டோம் மாற்றினா கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். அப்புறம் சும்மா வண்டி எத்தனை நாளைக்கு ஒரு ஆட்டை ஸ்டார்ட் பண்ணி விடுறது? நான் சும்மானா நீ இப்போ ஒரு 10 நாளுக்கு வாரம் வேணால் பரவாயில்ல. அது மேலே ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும். எத்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டவுன் ஆகும் உங்களுக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த 1250 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 12 11 ஸ்டார்ட் ஆகாது உங்களுக்கு. 12 மேலே இருக்குன்னா எங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். எத்தனை பாயிண்ட் இருக்கணும்? 12 மேலே 1250 60 இருக்கணும். 1150 இருக்குன்னா ஸ்டார்ட் ஆகாது. 50 பாயிண்ட் டவுன் ஆனால் ஸ்டார்ட் ஆகாது. அது கீழே குறைஞ்சிருச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது. 12 மேலே இருக்குன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ இருந்தால் சார்ஜ் போடுவீங்க? எவ்வளோ பாயிண்ட் இருந்தால் சார்ஜ் போடுவீங்க? இன்னும் 10 பாயிண்ட் இருக்குன்னா நம்ம சார்ஜ் போடலாம். நம்ம 10 கீழே ஆயிடுச்சுன்னா ஒரு சில பேட்டு ஏறும், சில பேட்டு ஏறாது. அது செல்லு வீக்கு மாதிரிதான் இருக்கும். வீக் ஆச்சுன்னா ஏறாது. 10 இருக்குன்னா ஏறாது. பேட்டரி நல்லா இருக்குன்னா சார்ஜ் போட்டுனா ஏறும் உங்களுக்கு. 10 கீழே விடக்கூடாது. ஆமாம், அது ஏன்னா சார்ஜ் போட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும். பேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்கா என்ன, சார்ஜ் போட்டு நமக்கு எந்த செல்லு வீக்காக இருக்கோ நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இப்போ லாங்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி பேட்டரி என்ன பார்க்கணும்? நான் வந்து டிஸ்டில் வாட்டர் செக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், வேறு என்னென்ன பேட்டரியில் வந்து மெயினாக பார்க்கணும்? மெயினாக வந்து டிஸ்டில் வாட்டர் தான் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆயில் ஏறி வண்டியில் பக்காவாக பண்ணேன். இப்போ அதில் ஆசிட் மாற்றுவீங்க, எதுக்காண்டி ஆசிட் மாற்றுவீங்க? ஆசிட்னா ஆசிட் இருக்குன்னா நீங்கள் இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகல, தான் ஸ்டார்ட் ஆகாது. அதான் நீங்கள் அந்த தண்ணி ஆமாம். ஆமாம், அது ஒரு மாதம் கூட கண்டிப்பாக மாற்றணும். ஆமாம், அது ட்ரை ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது எப்பவும் கண்டிப்பாக செக் பண்ணி தான். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.